அனைவருக்கும் வணக்கம். A day before TANSET 2026 இன்னும் எக்ஸாமுக்கு எக்ஸாக்டாக ஒரு நாள் தான் இருக்குது. எல்லாருமே வந்து இந்த பீரியடுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ நம்ம எக்ஸாம் எப்போ வரும்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு ரொம்ப நாள் வெயிட் பண்ணோம். ஸோ நோட்டிஃபிகேஷன் இந்த இயர் ரொம்ப லேட்டாக வந்துச்சு. ஸோ அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து என்ன படிக்கிறதுன்னு சொல்லி தெரியாமல் இம்பேலன்ஸ்டாக சுற்றிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கும் வந்து டெலிகிராமில் இந்த டாபிக்ஸ் எல்லாம் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு கைடன்ஸ் கொடுத்தோம். சிலர் அக்டோபர் மந்த்லேருந்து படிக்க ஆரம்பிச்சிருப்போம். ஹவவர் உங்களோட ஆங்ஸைட்டி லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கும். என்ன மாதிரியான கொஸ்டின் கேட்பாங்க, எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், ஒன்றுமே தெரியல சார், ரொம்ப பயமாக இருக்குது. சிலர் 1 மந்த்துக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருப்போம். சிலர் நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருப்போம். சிலர் லாஸ்ட் 10 டேஸாவோ, சிலர் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணாமல் இருப்போம். பட் எல்லாரோட மைண்டில் ஒரு விஷயம் இருக்கும். என்ன அப்படின்னா படபடப்பு, பதட்டம். ஒரு அழகான தமிழ் பழமொழி இருக்குது, பதறிய காரியம் சிதறும். ஸோ இப்போ இந்த லாஸ்ட் மொமெண்ட்டில் வந்து நம்ம உட்காந்துட்டு ரொம்ப ஆங்ஸியஸாக ஸ்ட்ரெஸ்டாக உட்காந்துருந்தோம் அப்படின்னா மனசில் இருக்க விஷயமும் மறந்துடும். சரி, நீங்கள் எதுவுமே படிக்கல அப்படின்னாலும் பரவாயில்ல. சரி, ஐ வில் கிவ் யூ சம் சொல்யூஷன்ஸ். நீங்கள் லாஸ்ட் மொமெண்ட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு சின்ன ஐடியா நான் கொடுக்குறேன். ஸோ இத்தனை நாள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்குறேன். ஸோ அது எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம எல்லாத்துக்கும் ரெடியாக இருந்தோம் அப்படின்னா மற்ற விஷயம் எல்லாமே நமக்கு செகண்டரியாக தான் இருக்கும். ஸோ எக்ஸாமுக்கு ரெடி ஆகுறது அப்படிங்கிறது முதல்ல இம்பார்ட்டண்ட். சரி, இப்போ நம்ம எக்ஸாம் ஹாலுக்கு போகணும் இல்லையா? ஸோ நமக்கு வந்து ஒரு டைம் கொடுத்துருக்காங்க. எம்பிஏக்கு ஒரு டைம், எம்சிஏக்கு ஒரு டைம். ஸோ எம்பிஏக்கு வந்து மத்தியானம் நடக்க போகுது, எம்சிஏக்கு வந்து காலையில் நடக்க போகுது. உங்களோட ஹால் டிக்கெட்லேயே வந்து டைம் கொடுத்துருக்காங்க, வென்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது எம்பிஏக்கு வந்து 2:30 to 4:30 அப்படின்னா தயவு செஞ்சு எக்ஸாக்டாக 2:30க்கு போகாதீங்க. ஸோ யூ கோ டு வென்யூ பை 2 o'clock. ரீசன் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த நோட்டீஸ் போர்டில் உங்களோட நம்பர் வந்து போட்டிருப்பாங்க. அந்த நம்பரை பார்த்துட்டு ஹாலில் போய் கன்சர்ன் ஹாலில் போய் உட்காருது அப்படிங்கிறது மேண்டேட்ரி. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 2:30க்கு தானே, ஸோ 2 o'clock போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 o'clock போவோம். பட் அந்த மொமெண்ட்டில் வந்து நம்ம நோட்டீஸ் போர்டில் வந்து பேர் தேடிட்டு இருக்கும்போது வந்து கிடைக்காது. ஸோ அப்படியே கிடச்சிச்சு அப்படின்னாலும் நம்மளோட வென்யூ வந்து எங்கேயாவது லாஸ்ட்டில் போட்டிருந்தாங்க அப்படின்னா மேலே 3rd floor இல்லை 2nd floor ஏறி ஓடிக்கிட்டு இருக்கணும். ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்லி மிஸ்சலேனியஸ். நம்மளோட ஆங்ஸைட்டி லெவலை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிடும். ஸோ அதனால் எக்ஸாம் ஹாலுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே போய் நின்றுக்குவாங்க, தப்பு கிடையாது. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா மொபைல்ஸ் கேரி பண்ணிட்டு போவோம், எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் கேரி பண்ணிட்டு போவோம். இதெல்லாமே வந்து ரொம்ப வேல்யூபிளான விஷயங்கள். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஏதாவது ஒரு பாய்ஸ் லான்ச்சோ இல்லை கேர்ள்ஸ் லான்ச்சோ கொடுப்பாங்க. அந்த இடத்துல போய் நான் என்னோடய பேக்குள்ளே வந்து நான் போட்டுட்டு அழகாக டெபாசிட் பண்ணிட்டு போகிறேன். சரி, அந்த மாதிரி வந்து எல்லா காலேஜஸ்லையுமே கவுண்டர்ஸ் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. நமக்கு வந்து தனியாக ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு பிளேஸ் கொடுப்பாங்களா அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி வேல்யூபிளான விஷயங்கள் இருந்துச்சு, ஒரு மொபைல் ஃபோனோ இல்லை ஏதாவது எலக்ட்ரானிக் கேஜெட்ஸோ கொண்டு போகிறீங்க அப்படின்னா ஒருவேளை உங்கள் கூட யாராவது இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு போயிருங்க. இல்லை காரில் எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னா லாக் பண்ணி உங்களோட கார்லேயே வச்சுட்டு போயிருங்க. ஸோ அதை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு கடைசியில் டெபாசிட் பண்ண முடியல, நீங்கள் போய் வெளியில் நீங்களே வச்சுட்டு வந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்படின்னா ஸோ அதை ட்ராப் பண்ணுறதுக்கு நீங்கள் ஓடிக்கிட்டு இருக்கணும். ஸோ அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஸ்மார்ட் வாட்சஸ் அண்ட் கேல்குலேட்டர்ஸ் எல்லாமே வந்து எக்ஸாமினேஷன் ஹால்குள்ளே பெர்மிட் பண்ண மாட்டாங்க. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணி யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்க கிட்ட கொடுத்துட்டு போயிருங்க. அண்ட் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம், ஒரு 30 மினிட்ஸ்க்கு முன்னாடியே உங்களை வந்து எக்ஸாம் ஹால்குள்ளே உட்கார வச்சுருவாங்க. ஸோ அந்த மொமெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ப்ரீசியஸான மொமெண்ட். ஸோ எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ கீப் யுவர் மைண்ட் ஆன் பேலன்ஸ்டு ஸ்டேஜ். மேக்ஸிமம் டைம் வந்து நம்ம எக்ஸாம் ஹாலில் ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரியான கேள்விகள் தான் ரொம்ப அதிகமாக கேட்பாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா ஸோ டேக் அ மெடிடேஷன் ஃபார் 5 to 10 minutes. அமைதியாக ஒரு 5 to 10 minutes உட்காந்து உங்களோட ப்ரீத்திங்கை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னா உங்களோட மைண்ட் வந்து கொஞ்சம் ஸ்டேபிள் ஆயிரும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கவுன்சிலிங் கொடுக்கும்போது சொல்கிற ஒரு விஷயம் தான். எக்ஸாமுக்கு முன்னாடி ரொம்ப காமனான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஆங்ஸைட்டி லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கும், பதட்டத்தில் இருப்போம். என்ன கொஸ்டின் கேட்க போகிறாங்க, எப்படி அட்டன் பண்ண போகிறோம், நம்மளால் பண்ண முடியுமா? ஸோ அதெல்லாமே வந்து மைண்ட் ஸ்டேபிளாக இருந்துச்சு அப்படின்னா அழகாக சால்வ் பண்ண முடியும். நீங்கள் வந்து ஒரு 15 மார்க்ஸ் வாங்குற இடத்துல உங்களால் ஒரு 25 மார்க்ஸ் வாங்க முடியும், உங்களோட மைண்ட் வந்து ஸ்டேபிளாக இருந்தால். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா எல்லா கொஸ்டினுமே வந்து அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அது எல்லாத்துக்கும் முன்னாடி உங்களோட ஹால் டிக்கெட்டில் வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டாக படித்து பாருங்கள். உங்களோட ஹால் டிக்கெட்லேயே வந்து போட்டிருப்பாங்க இந்த ஹால் டிக்கெட்டை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹால் டிக்கெட்டை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐடி கார்டு, ஒரு ஆதார் கார்டோ டிரைவிங் லைசன்ஸோ பேன் கார்டோ ஏதாவது ஒரு விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரிஜினல் கேரி பண்ணிவிட்டு போங்க. கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபோட்டோ காப்பியும் எடுத்து வச்சுக்கோங்க. அதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சார் கலராக பிளாக் அண்ட் ஒயிட்டே போதுங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பிளாக் பெனில் தான் வந்து நீங்கள் சைட் பண்ணணும். ஓஎம்ஆர் சீட் கொடுப்பாங்க. அந்த ஓஎம்ஆர் சீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளாக் பெனில் அவங்க கொடுத்துருக்க அந்த ரீஜனில் தான் வந்து நீங்கள் சைட் பண்ணணும். ஸோ அந்த பட் ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோலில் வந்து அடித்து விட்டுட்டு அது ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஹோல்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செட் பண்ண அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, மார்க் போயிடும். ஸோ அதனால் வந்து ரொம்ப கான்சியஸாக
பார்த்து செட் பண்ணுங்கள், அது ரொம்ப முக்கியம். அண்ட் நெக்ஸ்ட் எக்ஸாமினேஷன் ஹாலுக்கு 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா போகாதீங்க. லெட்ஸ் சே இப்போ உங்களோட எக்ஸாம் டைம் வந்து 2:30 அப்படின்னா நீங்கள் ஷார்ப்பாக 2:30க்கு உள்ளே எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 3 o'clock மேலே போனீங்க அப்படின்னா பெர்மிட் பண்ண மாட்டாங்க. அப்படி போனாலும் வேஸ்ட்டு. 1.5 hours வந்து உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ 2:30 உங்களோட டைமை இருந்துச்சு அப்படின்னா 1:30க்கே வந்து முன்னாடி நின்றுக்கோங்க. 2 o'clock வந்து உங்களோட ஹால்குள்ளே போய் உட்காந்துக்கோங்க. 30 minutes வந்து உள்ள ஹாலில் வந்து ஆம்பியன்ஸ் வந்து பட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். பிகாஸ் பழகி போன இடத்துல வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவோம். அதனால தான் வந்து ஒரு 1/2 hour முன்னாடியே போய் உள்ளே உட்காருங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சைக்காலஜிக்கலாக வந்து நம்ம ப்ளே பண்ணுறோம், அவ்வளோதான். மற்றபடி பெருசாக எதுவும் கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கொஸ்டினுமே வந்து அட்டன் பண்ணணும்னு சொல்லி நினைக்காதீங்க. பிகாஸ் உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. கரெக்டாக ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா 1 mark கிடைக்கும். பட் இதுவே வந்து தப்பாக ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா வாங்கின ஒரு மார்க்கில் இருந்து வந்து 0.25 mark போயிடும். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.25 markனால டாப் காலேஜஸ் எல்லாமே வந்து மிஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் வந்து தயவு செஞ்சு ஒவ்வொரு மார்க்கும் பார்த்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஏதாவது கொஸ்டின் தெரியல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. அதுக்காக எல்லா கொஸ்டினுமே ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா மார்க் கிடைக்காது. உங்களுக்கு எந்த டாபிக் வந்து நீங்கள் ரொம்ப தரோவாக இருக்கீங்கன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த டாபிக் வந்து ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்கள். லெட்ஸ் சே இஃப் யூ ஆர் வெரி குட் இன் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ஸோ பெர்ஃபார்ம் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் ஃபஸ்ட். இஃப் யூ ஆர் குட் இன் லாஜிக்கல் ரீசனிங் போங்க. இல்லை சார் எனக்கு வந்து நம்பர்ஸ் இல்லை லாஜிக்கல் திங்கிங் எல்லாம் ப்ராப்பராக இருக்காது, நான் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனில் போகிறேன் அப்படின்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் போங்க. ஓகேவாங்க. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன டிப் லாஸ்ட் மொமெண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இது எல்லாத்துக்கும் மேலே முக்கியமான ஒரு விஷயம், எக்ஸாமினேஷன் முடிச்சதுக்கு அப்புறமா அந்த ஆன்சரை வந்து நம்ம செக் பண்ணுவோம் இல்லையா. ஸோ ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ண உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னு செக் பண்ணுவோம். தட் இஸ் பர்ஃபெக்ட்லி குட். பிகாஸ் நீங்கள் எக்ஸாம் முடிச்சுட்டு அந்த ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 week கேப் இருக்கும். அந்த 1 weekல வந்து நீங்கள் காம் ஆயிருவீங்க. ஸோ நீங்கள் ஆன்சர் செக் பண்ணிங்க அப்படின்னா பரவாயில்ல. பட் இதே எக்ஸாம் முடிச்சுட்டு உடனே வெளியில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா எல்லா குரூப்பாக உட்காந்து ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணுவோம். அது நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா போச்சு. அந்த ஒரு 1 week 1.5 weeks வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதையே நினச்சி ஸ்ட்ரெஸ் ஆயிரும். ஸோ எக்ஸாம் எழுதிட்டீங்க அப்படின்னா கீப் யுவர் மைண்ட் காம், வெளியில் வந்துடுங்க, அதை மறந்துடுங்க. ஸோ ஆஃப்டர் 2 days or 3 days we can start with the discussion. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் எக்ஸாமினேஷன் ஹாலில் 2 hours நீங்கள் உள்ளே இருக்கணுங்க. ஸோ ப்ளீஸ் கீப் அ பெட் வாட்டர் பாட்டில் வித் யூ. ஸோ அந்த வாட்டர் பாட்டில் வந்து ஏதாவது ரேப்பர் இருந்துச்சு அப்படின்னு ரிமூவ் பண்ணிவிட்டு வேறே ஒரு டிரான்ஸ்பரண்டான வாட்டர் பாட்டில் வேணும் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஹவவர் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் ஹால்குள்ளேயே வந்து வாட்டர் கொடுப்பாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சேஃப்டிக்கு வச்சுக்கோங்க. அண்ட் வாஷ்ரூம் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேணும் அப்படின்னா போயிட்டு வந்து உள்ளே உட்காருங்க. பிகாஸ் மேக்ஸிமம் டைம் என்ன ஆகும் அப்படின்னா ஐ ஹவ் சீன் பீப்புள் எக்ஸாமினேஷன் எழுதிட்டு இருக்கும்போது வந்து வாமிட் எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வாஷ்ரூம் போகணும்னு சொல்லுவாங்க, திரும்ப வரமாட்டாங்க. ரீசன் என்ன அப்படின்னா அவங்களால சுத்தமாக முடியாது. அண்ட் அதேமாதிரி வாஷ்ரூமுக்கும் கிளாஸ் ரூமுக்கும் வந்து ஓடிட்டு இருப்பாங்க. அதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மிஸ்சலேனியஸ். ஸோ அதனால் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எதுவும் ஆகாமல் பார்த்துக்கோங்க. எக்ஸாமினேஷனுக்கு முன்னாடி 1 day முன்னாடி ரொம்ப நைட்டெல்லாம் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா யூ டெஃபினெட்லி ஃபீல் ஸ்ட்ரெஸ்ட். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் மென்டாலிட்டியில் போய் நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் எக்ஸாம் எழுத முடியாது. ஸோ ஒரு 1 day முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ப்ளீஸ் டேக் எ டீப் பிரேக். ஸோ மெடிடேட் பண்ணுங்கள், கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள், நல்லா படுத்து தூங்கி மார்னிங் எந்திரிங்க. ஸோ மார்னிங் எந்திரிச்சு ஒரு 1 hour or 1.5 hours வந்து ப்ரௌஸ் பண்ணுங்கள். சரி சார், இப்போ நான் லாஸ்ட் மொமெண்ட்டில் இருக்க ஏதாவது வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன டிப் கொடுக்க முடியுமா அப்படின்னா, எஸ், லாஸ்ட் ஒரு 1 week வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்குக்கும் ஒவ்வொரு செஷன் வந்து நம்ம ஹேண்டில் பண்ணியிருக்கோம். ஒரு செஷன் வந்து 1 hour போகிற மாதிரி வந்து ஹேண்டில் பண்ணிவிட்டு அதோட மெட்டீரியலை வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் போட்டிருக்கோம். அதே கிளாஸஸோட ரெக்கார்டிங்ஸை வந்து யூடியூப்பில் போஸ்ட் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உங்ககிட்ட ஒரு 4 hours or 5 hours இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோ வந்து அப்படியே ப்ளே பண்ணி பாருங்கள். உட்காந்து அமைதியாக காமாக லிசன் பண்ணுங்கள். உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். புதுசாக ஏதாவது ஒரு டாபிக் வந்து லேர்ன் பண்ணுறேன் அப்படின்னா லாஸ்ட் மொமெண்ட்டில் உட்காந்து லேர்ன் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு நிறைய அதிகமான டைம் வந்து கன்சியூம் ஆகும். ரைட்? ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் மினிட் டிப்ஸ். ஐ திங்க் உங்களுக்கு எல்லாமே வந்து சொல்லியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு வேளை ஏதாவது நான் மறந்துட்டேன் அப்படின்னா கமெண்ட்டில் பாஸ் பண்ணுங்கள். நான் வந்து மறந்த விஷயத்தை வந்து உங்களுக்கு பின் பண்ணி விடுறேன். ஸோ அந்த மாதிரி கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஐ விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட் டு கெட் அ குட் மார்க் இன் டான்செட் 2026. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல காலேஜ் கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச் பீப்புள்.